பிவிசி மெட்டா பார்ட்னர் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்றைக்கு பிவிசி மெட்டா காயினை நமக்கு சொல்லித்தரத்துக்காக நம்மளுடைய லீடர் வருகிறார். பிவிசி மெட்டா காயின் என்றால் என்ன, அதிலேயே சீடு பார்ட்னர் பண்ணினா என்ன பலன்கள் கிடைக்கும், அதிலே ஃபார்மிங் டோக்கன் ஃபார்மிங் ஏடிப்பாளர் ஆப்பரை ஃபார்மிங் செய்தால் எவ்வளோ கிடைக்கும், எவ்வளோ சம்பாதிக்கலாம், லட்சங்களும் கோடிகளும் தினந்தோறும் சம்பாதிக்கிறதுக்காக நமக்கு சொல்லி தரதுக்காக சார் வெங்கடேசன் சாரை வெல்கம் பண்ணுறேன். கணக்கு ஆசிரியர் வெங்கடேசன் சாரை வெல்கம் பண்ணுறேன். கணிதத்தை கரெக்டாக புள்ளி வரமாக சொல்லி தருகிற நம்மளுடைய வெங்கடேசன் சார் லீடர் அவர்களே வெல்கம் பண்ணுறேன். வெல்கம் சார். வெல்கம். வெல்கம் சார். வெல்கம். வணக்கம். அனைத்து பிவிசி மெட்டா பார்ட்னர்களும் உற்சாகமான காலை வணக்கம். மகிழ்ச்சியாக தொடங்குவோம் ஒவ்வொரு நாட்களையும். இந்நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய பிவிசி மெட்டா அந்த விர்ச்சுவல் கரன்சில இருந்து நம்ம எப்படி லைஃப் சேஞ்சிங் பண்ண முடியும், நிறைய பேத்துக்கு லைஃப் எப்படி சேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியுங்கிறதெல்லாம் நிறைய நம்ம கத்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய பயிற்சியை கரெக்டா எடுத்துட்டு இருக்கிறோம். அதுக்குண்டான முயற்சியும் நம்ம சரியா பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ யார் ஒருத்தர் அந்த முயற்சி பண்றாங்களோ அவங்க வெற்றி ஆகும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிவிசி மெட்டால நம்மளுடைய கனவு, நம்மளுடைய லட்சியங்கள், நம்மளுடைய கோல் செட்டிங், இந்த மாதிரி ஒரு 3 விஷயங்கள் நம்ம கண்டிப்பா இருக்கும், இல்லாமல இருக்க. அத முதல்ல எழுதுங்க. ஒரு நோட்லயோ இல்ல ஒரு பேப்பர்லயோ எழுதி அதை நீங்க தினமும் பாருங்க. அப்ப அதை பார்த்தா நமக்கு சரியாயிடுமா, அதை பார்த்தா நமக்கு எல்லாமே கிடைச்சிருமா? இல்ல, அது இல்ல. அதுக்குண்டான முயற்சியை நீங்க கையில் எடுப்பீங்க. அதுக்குண்டான முயற்சியை கையில் எடுத்தீங்க அப்படின்னா இந்த பிவிசி மெட்டாவில் நீங்க நினைச்சதை சாதிக்க முடியும். நிறைய பேர் ஆக்டிவ் இன்கம்ல இருக்கிறோம், ஆனா நிறைய பேர் பேசிவ் இன்கம்ல ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்ப அந்த ஆக்டிவ் இன்கம்னா என்ன, பேசிவ் இன்கம்னா என்ன அப்படிங்கிறத நீங்க மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன், புரிஞ்சுக்குங்க. ஆக்டிவ் இன்கம்ங்கிறது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான், ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது நடக்காது. ஆனா பேசிவ் இன்கம்ங்கிறது அதுக்கு நோ ஸ்டேஜ், கண்டினியூவா போயிட்டே இருக்கும். இன்னும் நல்லா நம்ம சரியான முறையில அதை ஃபார்ம் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னோம்னா தலைமுறைக்கு நமக்கு கிடைக்கக்கூடியதுதான் அந்த பேசிவ் இன்கம். நீங்க வேலை செஞ்சாலும் செய்யாவிட்டாலும் உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் தான் பேசிவ் இன்கம். ஆக்டிவ் இன்கம்ங்கிறது நீங்க வேலை பார்த்து கொண்டிருந்தால் மட்டும் கிடைக்கக்கூடிய வருமானம் தான் ஆக்டிவ் இன்கம். அதே போல செல்ஃபா நான் ஒரு 3 ஐடி போட்டுக்கிறேன், செல்ஃபா நான் 5 ஐடி போட்டுக்கிறேன், நானே பண்ணிக்கிறேன், நானே இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், இதுக்கு பேரு ஆக்டிவ் இன்கம். எப்படிங்க ஆக்டிவ் இன்கம்? ஆக்டிவ் இன்கம்ங்கிறது என்ன ஆகுங்க, ஒரு ஸ்டேஜ்ல நீங்க ஸ்லோ பண்ணீங்கன்னா ஸ்லோ ஆயிடும் இன்கம், நீங்க வேகப்படுத்தீங்கன்னா வேகமாகும், நீங்க மறுபடியும் ஸ்லோ பண்ணீங்கன்னா ஸ்லோ ஆயிடும், நீங்க திடீர்னு ஸ்டாப் பண்ணீங்கன்னா ஸ்டாப் ஆயிடும். ஆனா பேசிவ் இன்கம் அப்படி இல்லை, நீங்க ஸ்லோ பண்ணாலும் இன்கம் வரும், வேகப்படுத்தினாலும் இன்கம் வரும், நீங்க ஸ்டாப் பண்ணாலும் இன்கம் வரும். அப்ப நம்ம ஆக்டிவ் இன்கம்ல டிராவல் பண்றது சக்சஸா அல்லது பேசிவ் இன்கம்ல டிராவல் பண்றது சக்சஸா? புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு நம்பிக்கையும் புரிதலும் வர வரைக்கும் வேணா நீங்க ஆக்டிவ் இன்கம்ல நீங்க டிராவல் பண்ணுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா நம்பிக்கையும் புரிதலும் வந்துருச்சு அப்படின்னா பேசிவ் இன்கம்குள்ள வாங்க. நீங்க ஆக்டிவ் இன்கம்குள்ள மட்டும் லைஃப் லாங் டிராவல் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அது என்ன தெரியுங்களா, நான் முதல்ல சொன்ன விஷயங்கள் தான். ஆக்டிவ் இன்கம் அப்படின்னா
முடிவு உங்க கையில இருக்கு. நீங்க இதை வேகப்படுத்தலாமா, இல்ல ஸ்லோ பண்ணலாமா, இல்ல ஸ்டாப் பண்ணலாமா அப்படிங்கிற முடிவு. ஆனா இதுல எந்த முடிவு எடுத்தாலும் உங்களுக்கு நீங்க தான் பொறுப்பு. உங்களுக்கு மறுபடியும் இன்கம் வருமாங்கிறது தெரியாது. ஆனா பேசிவ் இன்கம் அப்படிங்கிறது ஒரு டீம் கட்டமைப்பு. ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு டீமை கட்டமைச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பேசிவ் இன்கம். நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்க, உங்களுடைய இதை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு இன்கம் வரும். நீங்க ஸ்லோவா பண்ணீங்களா இன்கம் வரும். நீங்க வேகமா போறீங்களா அதை விட இன்கம் அதிகமாகும். ஸோ அப்ப பேசிவ் இன்கத்துக்காக நீங்க பிளான் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம யாருக்கு சொல்றது, நம்ம யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாதுன்னு முடிவு எடுத்தாச்சு. நம்ம யாருக்கிட்டையும் இந்த பிவிசி பேசக்கூடாது, யாருக்கிட்டையும் இந்த ஃபார்மிங் பண்ணக்கூடாது, யாரும் நம்ம கிட்ட பணம் கொடுக்க கூடாது. வேற என்ன பண்ண போறீங்க? ஒரு டீ கடை வச்சா 10 ரூபாய் நீங்க கொடுத்தீங்கன்னா தான் ஒரு டீ தருவாரு. அவர்கிட்ட நீங்க 10 ரூபாய் வாங்கினா தான் டீ நீங்க தர முடியும். ஒரு ஹோட்டல் கடை வச்சிருக்கீங்கன்னா அவர்கிட்ட அந்த டிஃபனுக்கு உண்டான காசை நீங்க வாங்கினா மட்டும்தான் நீங்க ஹோட்டல் ரன் பண்ண முடியும். அப்ப எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து வாங்கினா மட்டும்தான் அது பிசினஸ். அப்பதான் வருமானம் வரும். அப்ப ஸ்மார்ட் ஒர்க்ல ஒரு ஆப்ஷன் கிடைச்சிருக்கு. இதுல ஸ்மார்ட் ஒர்க்ல ஒரு ஆப்ஷன் கிடைச்சிருக்கு. இதுக்கு பிசினஸ் பார்ட்னர் நம்ம கொண்டுட்டு வாங்க, உங்களுக்கு பேசிவ் இன்கம் தரேன் அப்படின்னு ஒரு சிஸ்டம் சொன்னா, அப்ப நம்ம பிசினஸ் பார்ட்னர் கொண்டு வர்றதுதான் நம்மளுடைய வேலையை தவிர, பிசினஸ் பார்ட்னரும் நான் தான், ப்ரமோட்டரும் நான் தான் அப்படின்னு உட்காந்துக்கிட்டா நானே ராஜா நானே மந்திரி. அப்ப என்ன ஆகும்? இதுக்கு பேரு ஆக்டிவ் இன்கம். நீங்க மட்டும்தான் செயல்படுவீங்க, வேற யாரும் செயல்பட மாட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஆக்டிவ் இன்கம்ங்கிறது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் நம்ம கொண்டு போகணும். எப்படி? நமக்கு நம்பிக்கையும் புரிதலும் வர வரைக்கும். சார் எனக்கு சிஸ்டம், நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே யாரும் இன்கமே நான் உள்ள கொடுக்கல, நான் என்னுடைய இன்கம் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு நீங்க சொன்னது போல டெய்லி 0.20% வருதா? ஃபர்ஸ்ட் விஷயம், நான் பண்ணக்கூடிய $100 அண்ட் எபோவ் நான் பண்றேன், எனக்கு டெய்லி 0.20% வருதா அப்படிங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணணும். எனக்கு நம்பிக்கை வரணும். அதனால நான் மட்டும் பண்றேன். சூப்பர். அப்ப நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் 1 நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள், ஒரு 10-20 நாள் வருது, கரெக்டா வருது. இப்ப ஆலிபேட் ஃபார்மிங் வந்தாச்சு. அடுத்து ஆலிபேட் பண்ணும். ஆலிபேடுக்கு என்ன தேவை? 1:2. அப்ப நம்ம 1:2ல ஒவ்வொரு ஐடிக்கும் 100 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு நாளைக்கு 0.20% ஃபார்மிங் ரிவார்ட், செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட். அதுவே 0.70% ஆலிபேட் நமக்கு கொடுக்கிற எக்ஸ்ட்ரா ரிவார்ட். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கீங்க, ஆலிபேட் கொடுக்கிற எக்ஸ்ட்ரா ரிவார்டு தான் 0.70%. அப்ப டோட்டலாக நமக்கு எவ்வளவு வருதுங்க? 0.9% பிளஸ் ரெஃபரல் ரிவார்ட். அப்ப ஒரு நாளைக்கு எனக்கு ரெஃபரல் ரிவார்ட் எல்லாம் சேர்த்து $1, 1% வருது அப்படின்னு நீங்க சொல்றீங்க, ரைட்? அதையும் நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க உங்களுடைய செல்ஃப்ல கூட நீங்க மீண்டும் ஒரு 2 ஐடியா கொடுத்து 100 ஆட் பண்ணி 1:2க்குள்ள வாங்க. வந்து அதே போல 1% உங்களுக்கு ரிலீஸ் ஆகுதா, ஒவ்வொரு டாலர் டெய்லி வந்துட்டு இருக்கா, ஒரு 10-20 நாள் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு நம்பிக்கை வரணும் இல்லையா, அதுக்காக. ஆனா நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னா ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பேசிவ் இன்கத்துக்காக முழு எஃபோர்ட்டை நீங்க கொடுத்தே ஆகணும். உங்களுடைய லட்சியத்துல நீங்க ஜெயிச்சே ஆகணும். உங்களுடைய கனவுல நீங்க சாதிச்சே ஆகணும். உங்களுடைய கோல் செட்டிங்ல நீங்க ஜெயிச்சே ஆகணும். கோல் செட்டிங்னா என்னங்க? எனக்கு மாசமான இவ்வளவு இன்கம் வேணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிருப்பீங்க இல்லையா, அந்த கோல் செட்டிங்ல நீங்க வெற்றி அடைஞ்சே ஆகணும். அப்படின்னா அடுத்த ஒரு செகண்ட் கூட நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. பேசிவ் இன்கத்துக்காக வேலை பாருங்க. இவ்வளவு நாள் நம்பிக்கையும் புரிதலும் வருவதற்காக ஆக்டிவ் இன்கம்ல நீங்க டிராவல் ஆயிட்டு இருந்தீங்க. இப்ப அந்த நம்பிக்கையும் புரிதலும் உங்களுக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் நீங்க ஆக்டிவ் இன்கம்ல டிராவல் ஆகுறதுங்கிறது அதுல மட்டும்தான் டிராவல் ஆகுவே அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம். ஆனா பேசிவ் இன்கத்துக்குள்ள நீங்க வந்துருங்க. பேசிவ் இன்கம்ங்கிறது ஒரு டீம் கட்டமைப்பு, ஒரு டீமுடைய கட்டமைப்பு.
அப்ப இந்த கட்டமைப்பை சரியா நம்ம பயன்படுத்தணும். அப்ப என்ன பண்ணணுங்க, நாம ஒரு பெரிய ஒரு டீமை உருவாக்க வேண்டும். அந்த டீமை எப்படி சார் உருவாக்குறது? இப்ப உங்களுக்கு எப்படி அந்த நம்பிக்கையும் புரிதலும் வந்துச்சோ, உங்களுக்கு எப்படி அந்த நம்பிக்கையும் புரிதலும் வந்ததோ அதே வேலையை அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. இன்னைக்கு பணம் தேவையில்லைன்னு சொல்ற மக்கள் இந்த உலகத்துல யாரும் இல்ல. எல்லாத்துக்குமே கமிட்மெண்ட் இருக்கு, எல்லாத்துக்குமே கோல் செட்டிங் இருக்கு, எல்லாத்துக்குமே லட்சியங்கள் இருக்கு, கனவுகள் இருக்கு. ஆனா அதுக்கு உண்டான சரியான வாய்ப்புகள் இல்லை. ஆனா இன்னைக்கு நமக்கு அருமையா ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்க அத்தனை பேரும் ஆக்டிவ் இன்கம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள இருந்து பேசிவ் இன்கம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள விரைவா வாங்க. நம்ம அனைவருமே பேசிவ் இன்கத்தை ஏர்ன் பண்ணி லட்சியத்தில் ஜெயிக்க முடியும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அருமையான ஒரு செஷனுக்குள்ள இருக்கிறோம். இந்த கிரிப்டோ துறை இன்னைக்கு நாளை உலகம் முழுவதும் கையில் எடுக்கக்கூடிய ஒரு கரன்சி அப்படின்னா அது கிரிப்டோ கரன்சி தான். ஏன் இந்த கிரிப்டோ கரன்சி அவங்க எடுக்கிறாங்க? ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் செயின் டெக்னாலஜில இருக்குது. இந்த பிளாக் செயின் டெக்னாலஜில எந்த ஒரு தவறும் நடக்காது, ரொம்ப நேர்மையாக செயல்படக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். அப்ப அந்த ப்ராஜெக்ட்ல இதுவரைக்கும் மணி மேனேஜ்மெண்ட் மட்டும் தான் கொண்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க, அதுதான் கிரிப்டோ கரன்சி. ஆனா இன்னைக்கு எல்லா நாடுகளும் தங்களுடைய முக்கியமான செக்டார், ராணுவமா இருக்கட்டும், மின்சாரத்துறையா இருக்கட்டும், ரயில்வே துறையா இருக்கட்டும், பத்திரப்பதிவா இருக்கட்டும், இது அத்தனைக்குமே பிளாக் செயின் டெக்னாலஜி கட்டமைப்பை உருவாக்கிட்டு இருக்காங்க. விரைவில் அது எல்லாமே பிளாக் செயின் டெக்னாலஜிக்குள்ள வந்துடும். உலகம் அதை கையில் எடுத்தாச்சு, பல நாடுகள், இந்தியாவும் அதை கையில் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதை 100% முடிஞ்ச பிறகு அது நமக்கு புரியும். ஸோ இப்ப டிஜிட்டல் கரன்சி அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம முன்னேறிட்டோம். ஏன்னா இப்ப கேஷ்லெஸ், பணம் இல்லாம நீங்க டிஜிட்டல் பரிவர்த்தனை ரிசர்வ் பேங்க் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய அந்த ரூபி பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. இந்த இயர்ல விரைவில் இந்தியாவுடைய ஓன் கிரிப்டோ கரன்சியும் லான்ச் ஆகும். அடுத்து பத்திரப்பதிவு, மின்சாரத்துறை, இது எல்லாமே பிளாக் செயின் டெக்னாலஜில வரப்போகுது. ஓகேங்களா? ஓகே, நம்பிக்கை, இது எல்லாமே நமக்கு கொடுக்கிற ஒரு நம்பிக்கை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்ப நம்மளுடைய பிவிசி மெட்டாக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். வாருங்கள், நம்மளுடைய வெப்சைட்டுக்குள்ள நம்ம போலாம். உங்களுடைய ட்ரஸ்ட் வேலட்டா இருக்கலாம், மெட்டாமாஸ்கா இருக்கலாம், எனி ஒன். பிட்கிட் இருந்தாலும் சரி, நீங்க பிட்கிட்ட நீங்க செக் பண்ணி, எல்லாத்துக்குமே ஒரே ஆப்ஷன் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரஸ்ட் வேலட் அண்ட் பிட்கிட் அண்ட் மெட்டாமாஸ்க் இது எல்லாமே டீசென்ட்ரலைஸ்ட்ல செயல்படக்கூடிய ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை யாராலும் ஹேக் பண்ண முடியாது, யாராலையும் அண்டர் பண்ண முடியாது. ஓகேங்களா? சோ அப்ப கண்ட்ரோலும் பண்ண முடியாது. இது முழுக்க முழுக்க யார் இந்த வேலட்டை உருவாக்குறாங்களோ அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குமே தவிர வேற யாரும் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதுக்கு பேர் தான் டிஇஎக்ஸ், டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச். அதே சிஇஎக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு, அது சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச். அந்த சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சுங்கிறது ஒரு அமைப்பு, அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அங்கேயும் தவறு நடக்காது, பட் இருந்தாலும் அதை ஒரு மெயின்டைன் பண்ணுவாங்க. அது ஒரு பேங்க் மாதிரி, ரிசர்வ் பேங்க் மாதிரி. ஓகேங்களா? ஸோ இது நம்ம பாக்கெட்ல இருக்க மணி பர்ஸ் மாதிரி. ஓகே, இன்னைக்கு கிரிப்டோல எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, எந்த ஒரு கிரிப்டோ உலகத்தை முழுவதும் இன்னைக்கு ஆக்கிரமி பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதர் ஆஃப் காயின்ல சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பிடிசி, இந்த பிட்காயின் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காயினுடைய விலை மதிப்பில்லாம இருந்தது. ஆனா இன்னைக்கு இந்த காயினுடைய விலை
கிட்டத்தட்ட $54,000. $54,000. அப்ப ஒரு காயின் விலை மதிப்பே இல்லாம ஒரு 15 வருஷத்துக்கு பிறகு பார்க்கும்போது அது கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சத்தை தொடுது அப்படின்னா, அப்ப அதனுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருந்திருக்கும், அதனுடைய கட்டமைப்பு எப்படி எந்த அளவுக்கு இருந்திருக்கும், இந்த 15 வருஷத்துல எந்த ஒரு பிளாக் மார்க்கெட் இல்லாம சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு டிராவல் ஆயிட்டு இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் பிளாக் செயின் டெக்னாலஜி. நிறைய பேர் பிட்காயின் வந்த புதுசுல இதெல்லாம் ஃபேக்கு, இதெல்லாம் ஏமாத்திடுவாங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க, உழைத்து சாப்பிடுங்க, அதுதான் நல்லது, அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய அட்வைஸ் எல்லாம் பண்ணி நிறைய நபர்களை பிடிசி காயினை விற்க வச்சுட்டாங்க. நிறைய நபர்கள் எங்க வாங்கி வச்சேன்னு தெரியாம மறந்துட்டாங்க. நிறைய நபர்கள் எப்ப வாங்கினுங்கிறது மறந்துட்டாங்க, எப்படி விற்கணுங்கிறதையும் மறந்துட்டாங்க. நிறைய மிஸ்யூஸ் நடந்திருக்கு. அப்ப அந்த பிட்காயினை பாதுகாப்பா வச்சிருந்த அத்தனை பேர் இன்னைக்கு மில்லியனர்ஸ். அந்த பிட்காயின் இழந்ததுல நானும் ஒருவர். ஒரு 100 ரூபாய்க்கு அந்த காயினை வாங்கி 3750 ரூபாய்க்கு விற்கிறேன். 15 காயின். அப்ப மகிழ்ச்சியா இருந்தது, இன்னைக்கு கஷ்டமா இருக்கு, மனவேதனையா இருக்கு. அன்னைக்கு 100 ரூபாய்க்கு வாங்கின பிடிசி காயினை 3750 ரூபாய்க்கு நான் விற்கிறேன் அப்படின்னா மகிழ்ச்சியா இருந்துச்சு, 15 காயின். ஆனா இன்னைக்கு ஒரு காயின் 50 லட்சம் ரூபாய். 15 காயினுடைய வேல்யூ என்ன? இன்னைக்கு கஷ்டமா இருக்கு. அதான் அந்த இடத்துல ஒரு நம்பிக்கையும் புரிதலையும் உருவாக்குறதுக்கு உண்டான ஒரு கம்யூனிட்டி அங்கு கிடையாது, ஒரு மீட்டிங் கிடையாது, ஒரு சொல்லித்தர ஆட்கள் கிடையாது, ஒரு நாலேஜ் இல்ல, ஒரு பயிற்சி இல்ல. அதனாலதான் பிடிசியை நம்ம இழந்திருக்கோம். ஆனா பிடிசி இன்னைக்கு நம்பர் 1 இடத்துல தான் அது டிராவல் ஆயிட்டு இருக்கு. அந்த பேரை சொல்லி தப்பு பண்றவங்க அதை விட்டுருங்க, அவங்கள வேற. ஆனா பிடிசி என்னைக்கு யாரையும் தப்பு பண்ணாது, ஏமாத்தாது. சோ அப்படி இருக்கையில இன்னைக்கு நம்ம பிவிசி மெட்டா அப்படிங்கிற ஒரு கிரிப்டோ கரன்சிக்குள்ள நம்ம வந்திருக்கோம். பிவிசி மெட்டாங்கிற கிரிப்டோ கரன்சிக்குள்ள நம்ம வந்திருக்கோம். இந்த கிரிப்டோ கரன்சி நாளை உலகை ஆளும். பிட்காயின் எப்படி இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சதோ அதே போல பிவிசி மெட்டா வளர்ச்சி அடையும். அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? கம்யூனிட்டி. பிவிசி மெட்டா கம்யூனிட்டி பீப்புள் இருக்கிற வரைக்கும் இந்த பிவிசி மெட்டாவை யாராலையும் எங்கேயும் எந்த இடத்துலையும் கீழே இறக்க முடியாது. இந்த பிவிசி மெட்டா வருங்காலத்துல ஒரு ஃபியூச்சர் ஆஃப் மணி அதுல வந்து நிற்கும். ஏன்னா மெட்டாவர்ஸ் டெக்னாலஜி அடங்கிய ஒரு கிரிப்டோ டோக்கன்ல நம்ம பிவிசி மெட்டாவும் ஒண்ணு. பிட்காயின்ல கூட கம்யூனிட்டி கிடையாது, மெட்டாவர்ஸ் கிடையாது. ஆனா பிவிசி மெட்டாவில் கம்யூனிட்டி இருக்கு, பிவிசி கம்யூனிட்டி இருக்கு, பிளஸ் மெட்டாவர்ஸ் டெக்னாலஜி. சரி, இதனால இங்க இந்த காயின் பயன்பாடு இருக்குமா அப்படின்னா, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஹை லெவல் ஃபண்ட் டிரான்சாக்சனுக்கும் பவுண்டரி ஆஃப் டிரான்சாக்சனுக்கு ஆன்லைன் இ காமர்ஸ், டொனேஷன், என்எஃப்டி, இந்த மாதிரி ஒரு 6 விதமான ப்ராஜெக்டுக்கு ஆல்ரெடி இவங்க கமிட் ஆயிட்டாங்க. இன்னும் நிறைய யூட்டிலிட்டி பில்ஸ் இருக்கு, நிறைய விஷயங்களுக்கு மெட்டாவர்ஸ் டோக்கன் பயன்பாட்டுக்கு வரும். அன்னைக்கு அப்ப நம்ம கிட்ட மெட்டாவர்ஸ் டோக்கன் இருக்கு அப்படின்னா நம்ம அதை வச்சு நம்ம பயன்படுத்த முடியும். இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு கிரிப்டோ காயின் மல்டி கிரிப்டோ காயினை எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியுமோ அந்த காயின் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும். பிவிசி மெட்டா வைத்து நீங்க எந்த காயின் வேணாலும் வாங்கலாம். டோஜி காயின் வாங்கணுமா, அல்லது பிடிசி வாங்கணுமா, லைட் காயின் வாங்கணுமா, எத்திரியன் வாங்கணுமா, பிஎன்பி வாங்கணுமா, உங்களால வாங்க முடியும். சோ அப்ப அந்த அளவுக்கு பிவிசி மெட்டாவுடைய வேல்யூபிள் இருக்குங்கிறத புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு விலை குறைவா இருக்கிறதுனால இது ஏதோ சாதாரண காயின் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. மல்டி உலகத்தின் நம்பர் 1 காயினான பிட்காயினை கூட நீங்க பிவிசி மெட்டாவை கொடுத்து வாங்க முடியும். நாளைக்கு ஆன்லைன் இ காமர்ஸ்ல எந்த பொருளா இருந்தாலும், கோல்டா இருந்தா கூட பிவிசி மெட்டாவை கொடுத்து வாங்க முடியும். அப்ப பிவிசி மெட்டாவுடைய வளர்ச்சி இன்னும் ஒரு 2-3 வருடத்தில் மிக பிரம்மாண்டமான உச்சத்தை தொடுவது நிச்சயம். 2025 தான் இவங்களுடைய விஸ்வரூபமே ஆரம்பம். அது வரைக்கும் இவங்க என்ன பண்றாங்கன்னா, வளரும் குழந்தை இது கொஞ்சம் கொஞ்சமா தன்னை அப்டேட் பண்ணி செதுக்கி ஒரு சிலையா வடிவமைச்சிட்டு இருக்காங்க. சோ ஆரம்பத்திலேயே நம்ம உள்ள வந்துட்டோம். அதனால அந்த அப்டேட் நடக்கும் போதெல்லாம் நமக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம சீக்கிரம் விரைவா வெளிச்சத்துக்கு வரப்போறோம்.
ஒரு பிரைட்னஸோட இருக்க போறோங்கிறத நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்களும் அதே நம்பிக்கையோட இருங்க. ஓகே, இந்த பிவிசி மெட்டா ஃபியூச்சர் ஆஃப் மணிங்கிறத உங்களுக்கு சுருக்கமா சொல்லியிருக்கேன். ஸோ ஓகே சார், நான் பிவிசி மெட்டா சம்பாதிக்கணும், காசு கொடுத்தா எனக்கு பிவிசி மெட்டா கிடைக்குமானா கிடைக்கும். ஆனா நீங்க கொடுத்த காசுக்கு உண்டான காயின் கிடைக்கும், அந்த காயினுக்கு மேல இன்க்ரீஸ் ஆகாது. ஆனா பிவிசி மெட்டா டோக்கன் ஃபார்மிங் ப்ராஜெக்டுக்குள்ள நீங்க வந்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு $100 பிவிசி மெட்டா கொடுக்குறீங்க அப்படின்னா $200 உண்டான பிவிசி மெட்டா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்ப இந்த இடத்துல நீங்க அதிகமாக சம்பாதிக்க முடியுங்கிறத சிஸ்டம் சொல்லியிருக்காங்க. ரைட், நான் பிவிசி மெட்டா கொண்டு வந்துட்டேன், மல்டிபிள் ஆஃப் காயினா எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியுங்கிறது சொல்லிட்டேன். ஸோ எனக்கு ஐஎன்ஆர் வேணும், நான் என்ன பண்றது? இப்ப டைரக்ட் எக்ஸ்சேஞ்சுக்குள்ள லான்ச் ஆகிற வரைக்கும் இப்போதைக்கு நீங்க எந்த காயினா வேணாலும் கன்வெர்ட் பண்ணி அதை நீங்க எக்ஸ்சேஞ்சில் கொடுத்து ஐஎன்ஆராக உடனடியாக எடுக்க முடியும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நீங்க பிவிசி வச்சிருக்கீங்களா, யூஎஸ்டியை கன்வெர்ட் பண்ணுங்க, யூஎஸ்டியை கொண்டு பினான்ஸ்ல கொடுங்க. அடுத்த ஒரு 5 செகண்ட்ல உங்களுக்கு ரிப்ளை வரும், உங்களுடைய காயின் செல் ஆகுது அப்படின்ட்டு. அடுத்த 5 செகண்ட்ல உங்க மொபைலுக்கு பணம் கிரெடிட்னு வரும். ஸோ அதிகபட்சம் 5 நிமிஷத்துல உங்க பணத்தை நீங்க எடுக்க முடியும். ஸோ நம்மளுடைய பிவிசி மெட்டா ஐஎன்ஆர் பண்ண முடியுமா நிறைய பேர் கேட்குறீங்க. 100% பண்ண முடியும், ஐஎன்ஆர் பண்ண முடியும். ஏன் அதை ப்ரொமோட் பண்றது இல்லை அப்படின்னா, இப்ப நீங்க போட்டிருக்கிறது கொஞ்சம் தான், இந்த பிசினஸ்ல நீங்க போட்டிருக்கிறது வெறும் கொஞ்சம். அந்த கொஞ்சத்தையும் வெளியே எடுத்துட்டீங்கன்னா மறுபடியும் எப்படி நீங்க உங்களுடைய கனவுகளில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் வித்ராவில் உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணல. ஆனா வித்ராவில் எல்லாமே சிஸ்டம் கொடுத்துருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்மளுடைய வெப்சைட்டுக்குள்ள போலாம். எப்படி வெப்சைட்டுக்குள்ள போறதுங்கிறத கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா பிளான் பிரசன்டேஷன் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த 2-3 நாட்களாக உங்களுக்கு வெப்சைட்டுக்குள்ள எப்படி போறதுங்கிறத நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அடுத்ததுல இருந்து உங்களுக்கு பிளான் பிரசன்டேஷன் வரும். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா டோக்கன் ஃபார்மிங் .io. இந்த டோக்கன் ஃபார்மிங் .ioக்குள்ள நீங்க போறீங்க அப்படின்னா இது ஃபார்மிங் வேலட். அதுவே பிவிசி மெட்டா .io அப்படின்னு ஒரு சைட்டுக்குள்ள போறீங்கன்னா அது சீடு பார்ட்னர். சீடு பார்ட்னருக்கும் டோக்கன் ஃபார்மிங்க்கும் என்ன வித்தியாசம்? சீடு பார்ட்னருங்கிறது நம்மளுடைய விதைகளை அங்க சேமிச்சு வைக்கிறது, ஸ்டேக்கிங். யார் ஒருத்தர் விதைகளை ஸ்டேக்கிங் பண்றாங்களோ அவங்களால மட்டும்தான் ஃபார்மிங் பண்ண முடியும், விவசாயம் பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்டேக்கிங் பண்ணதுக்கும் ரிவார்டு உங்களுக்கு சிஸ்டம் கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப சைட்டுக்குள்ள நம்ம போறோம். உங்களுக்குன்னு ஒரு 6 டிஜிட்டல் பாஸ்வேர்டு இருக்கும். அந்த பாஸ்வேர்டை கரெக்டா கொடுங்க, உங்களுக்கு சைட் ஓபன் ஆகும். ஓகே, ஓகே, சைட் இந்த மாதிரி ஓபன் ஆகி உங்களுக்கு வந்து உங்க நோட்டீஸ் போர்டு டிஸ்பிளே ஆகும். அந்த நோட்டீஸ் போர்டுல என்ன போட்டிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு படிக்க தெரிந்தால் படிங்க, இல்லைன்னா படித்தவர்களை வைத்து அது என்னங்கிறத தெரிந்து கொள்ளுங்க. நம்ம சிஸ்டத்தினுடைய ஃபியூச்சர்ஸ் என்ன, பிரசன்ட் என்ன அப்படிங்கிறத அந்த நோட்டீஸ் போர்டுல அப்டேட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த நோட்டீஸ் போர்ட். ஸோ இதை நீங்க படிக்க முடிந்தால் படிங்க, இல்லைன்னா படித்தவர்களை வைத்து தெரிந்து கொள்ளுங்க. அப்படி இல்லை அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க, கான்டாக்ட் யுவர் டீம் லீடர் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன். உங்களுடைய சப்போர்ட் லீடரை தொடர்பு கொண்டு இது என்ன அப்படிங்கிறத தெளிவா நீங்க படிக்க முடியும். ப்ரொசீடு நவ் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து உள்ள போயிடும். அடுத்து நம்மளுடைய வேலட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஃபார்மிங் உடைய வேலட் ஓபன் ஆகும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கனெக்டட் டோக்கன் அண்டு வேலட் அப்படின்னு இருக்கு, யூசர் வேலட். இந்த கனெக்டட் டோக்கன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய வெளியே, அதாவது ட்ரஸ்ட் வேலட்டினுடைய டேஷ்போர்டான வெளியே இருக்கக்கூடிய பிவிசி மெட்டாவை உள்ள டிஸ்பிளே காமிக்கும். யூசர் வேலட்டுங்கிறது சிஸ்டம் ரிவார்டுல இருந்து 15% எடுத்து வைக்கும். பிளஸ் பால்வின் டிபி நீங்க கொடுத்திருந்தால் அதையும் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்ப கனெக்டட் வேலட்டுக்குள்ள நம்ம பிவிசி மெட்டா நிறைய இருக்கு அப்படின்னா, கனெக்டட் வேலட்ல பிவிசி மெட்டா நிறைய இருக்கு அப்படின்னா, அந்த பிவிசி மெட்டா வைத்து நீங்க டோக்கன் ஃபார்மிங் உங்களுக்கு செல்ஃபாவும் பண்ண முடியும்,
அதரும் பண்ண முடியும். உங்களுக்கு செல்ஃப் ஃபார்மிங் பண்ணிக்கலாம், அதர் ஃபார்மிங் பண்ணிக்கலாம். உங்களுடைய கனெக்டட் டோக்கன் வேலட்ல இருந்து. ஓகே, யூசர் வேலட் நம்மளுடைய பால்வின் டிபி பிளஸ் நம்மளுடைய ரிவார்டோடைய 15% இது எல்லாம் இந்த யூசர் வேலட்ல வரும். அந்த யூசர் வேலட்ல வர்றதை $100 அண்ட் எபோவ் வந்த பிறகு மேக்ஸ் டச் பண்ணி நீங்க சப்மிட் ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கே செல்ஃப் ஃபார்மிங்காக மாறும். அப்ப யூசர் வேலட்டுக்கும் கனெக்டட் வேலட்டுக்கும் என்ன வித்தியாசம் வருது அப்படின்னா, கனெக்டட் வேலட்ல இருந்து நீங்க பண்றதுக்கு 200%, யூசர் வேலட்ல இருந்து பண்றதுக்கு 100% ரிவார்ட். அப்ப ரிவார்டு வேல்யூ இருந்து பண்றதுக்கு 200%. அப்ப கனெக்டட் வேலட்டும் ரிவார்டு வேல்யூவும் 200%ல வரும், யூசர் வேலட் மட்டும் 100% ரிவார்டுல வரும். இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். சோ அடுத்து ஃபார்மிங் ஸ்டேட்டஸ், இந்த 3 லைனை தொடுங்க. ஃபார்மிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும், அது தொடுங்க. நீங்க எவ்வளவு ஃபார்மிங் பண்ணிருக்கிறீங்க, இது வரைக்கும் எவ்வளவு கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு, இன்னும் எவ்வளவு உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத அக்யூட்டா அங்க கொடுத்திருப்பாங்க. அதை நீங்க பார்த்து புரிஞ்சுக்கலாம். சோ உங்களுடைய ஃபார்மிங் அதிகப்படுத்துறதுக்கு அது சப்போர்ட் பண்ணும். இப்ப மினிமம் ஒரு $100 அண்ட் எபோவ் நீங்க பண்ணிருப்பீங்க. இந்த $100க்கு இப்ப 78 டோக்கன் ரிவார்டு வெளியே வந்துருச்சு. பிவிசி மெட்டா யூஎஸ்டிடி வெளியே வந்துருச்சு. அப்ப 200 வர வேண்டிய இடத்துல 78 வந்துருச்சு அப்படின்னா இங்க என்ன கொடுத்திருக்காங்க, 78% உங்களுக்கு ரிலீஸ். மொத்தம் 200%, அது 78% ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ரைட். அடுத்து வேலட் ஃபார்மிங், டோக்கன் ஃபார்மிங்ல இருந்து வரதெல்லாம் 200%, அது வேலட் ஃபார்மிங்ல இருந்து வர்றது 100%. அப்ப இங்க வேலட் ஃபார்மிங்ல இருந்து வரதெல்லாம் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல வேலட் ரிவார்டாக நமக்கு வந்திருக்கு. $1600 219 ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, ரைட். இது வேலட் ஃபார்மிங். இந்த வேலட் ஃபார்மிங்கிறது நீங்க 15% ரிவார்டு வேல்யூ இருந்து வர்றதும் ஆல்வினோட டிபியும் இந்த இடத்துல உங்களுக்கு வரும். அதை நீங்க ரெடீம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிவார்டு கொடுக்கறாங்க. ஓகேங்களா, இது ஃபார்மிங் ஸ்டேட்டஸ். அடுத்து ஏர்லி பேர்டு ஸ்டேட்டஸ். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபார்மிங் ஸ்டேட்டஸ்ல எப்ப நீங்க பண்ணினாலும் 0.20% பர் டே உங்களுடைய ரிவார்டு வந்துகிட்டே இருக்கும். நீங்க இன்னைக்கு பண்ணிட்டீங்களா, நாளையில இருந்து உங்களுக்கு வரும். ஏர்லி பேர்டுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. நீங்க ஏர்லி பேர்டு பண்ணினா தான் ஃபார்மிங்ல வரும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஏர்லி பேர்டு ரிவார்டுங்கிறது தனி, ஃபார்மிங் ரிவார்டுங்கிறது தனி. நல்ல நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. 1:2 பண்ணா தான் எனக்கு கமிஷன் வருமான்ற மைண்ட் செட்டிங்ல போறீங்க. அதெல்லாம் கிடையாது. ஏர்லி பேர்டு ரிவார்டுங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடிய ஒரு இன்கம். நமக்கு ஒரு பூஸ்ட் அப் கொடுக்குறாங்க, கிரைட்டீரியாவுக்கு பதிலாக ஏர்லி பேர்டு கொடுக்குறாங்க. ஆனா செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டுக்கும் உங்களுடைய டீமுக்கும் சம்பந்தம் இல்லை. அது உங்களுக்கு வந்தே தீரும் 0.20. ஓகே, இப்ப எக்ஸ்ட்ரா இன்கமான ஏர்லி பேர்டு ஸ்டேட்டஸை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நீங்க ஒரு $100 கொடுத்துருக்கீங்க. இந்த $100க்கு உங்களுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற ஒரு லெவல் வந்திருக்கு. அதாவது நீங்க ஃபார்மிங்ல கொடுத்துருக்கீங்க. இதுக்கு 0.20% ரிவார்டு டெய்லி வந்துட்டு இருக்கு. சோ பிளஸ் ஏர்லி பேர்டுக்குள்ள நீங்க வரணுமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க இன்னும் வரல, எலிஜிபிள்ல மட்டும் இருக்கிறீங்க. அப்ப இந்த எலிஜிபிள் எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்னா 7 நாளைக்கு இருக்கும். அந்த 7 நாள் என்ன கால்குலேஷன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டே 1:2 ஒரு 2 பார்ட்னர்களை நீங்க உருவாக்கி இருந்தால் உங்களுக்கு 20 பிளஸ் எக்ஸ்ட்ரா இன்கமான 0.70 ஆட் ஆகும். 0.70. அப்ப 7 நாள் வரைக்கும் நமக்கு அந்த எலிஜிபிலிட்டியில இருக்குது இல்லையா. சோ 2வது நாள் பண்ணும்போது நமக்கு 0.80% கம்ப்ளீட்டட் ஆகுது. சார் நீங்க 3வது நாள் தான் 2 பேர்த்த கொடுக்குறீங்க அப்படின்னா 0.70%. அப்ப சாரி 0.70%, ரைட். 4வது நாள் நீங்க 2 நபர்கள் கொடுக்குறீங்க, நீங்க 3 நாளைக்கு கொடுக்கல, 4வது நாள் தான் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 0.60. 5வது நாள் தான் நீங்க கொடுக்குறீங்க, 5 நாள் யாருக்கும் கொடுக்கல, 5வது நாள் கொடுக்குறீங்க அப்படின்னா 2 பார்ட்னர்களை உங்களுக்கு 0.50% ஸ்பீட். 6வது நாள் தான் நீங்க 2 பேத்துக்கு இந்த வாய்ப்பை கொடுக்குறீங்க, அது வரைக்கும் நீங்க கொடுக்கல, அப்ப உங்களுக்கு 0.40%. சார் 7வது நாள் தான் நீங்க 2 பேத்துக்கு கொடுக்குறீங்க சார், வேற அது வரைக்கும் கொடுக்கல அப்படின்னா
0.30% டெய்லி ஃபார்மிங் ரிவார்டோடைய ஸ்பீடு கிடைக்கும். இது ஏர்லி பேர்டுனுடைய ஸ்பீட். ஏர்லி பேர்டோடைய ஸ்பீட். நீங்க ஜாயின் பண்ணி உங்களுக்கு கீழே 2 பார்ட்னர்கள், அது நீங்களா இருந்தாலும் சரி, புதிய நபர்களா இருந்தாலும் சரி, அதே நாள்ல பண்ணிட்டா 0.90% வரும். அதுவே நீங்க யாரையுமே ரெஃபர் பண்ணாம நீங்க மட்டும் இருந்தீங்கன்னா 0.20% உங்களுக்கு வரும். சோ நீங்க எப்ப கொடுக்குறீங்க, அந்த 7 நாளைக்குள்ள எந்த நாள் கொடுக்குறீங்க அப்படிங்கறதா கால்குலேஷன். இப்போ ஒருவேளை நீங்க 7வது நாள் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20% பிளஸ் ஒரு 10%, மொத்தம் 30% உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? சோ இந்த அடிப்படையில ஏர்லி பேர்டு நமக்கு ஒரு சப்போர்ட் பண்றாங்க. அப்படி இங்க ஒரு பேர் மேட்சிங் ஆயிடுச்சுன்னா எலிஜிபிள்ங்கிற இடத்துல இருந்து எக்ஸ்கியூட்டட்ங்கிற இடத்துக்கு மாறிடும். சரி, எக்ஸ்கியூட்டட் இடத்துக்கு வந்துருச்சு. இந்த இடத்துல என்ன எக்ஸ்பிரி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் எலிஜிபிள் ஆயிட்டேன், ஆனா 7 நாள் வரைக்கும் நான் யாரையுமே ரெஃபர் பண்ணல, யாருமே 100 பண்ண வைக்கல அப்படின்னா என்னுடைய இந்த ஏர்லி பேர்டுல இருந்து நான் எக்ஸ்பிரி ஆயிடுவேன். பட் டோக்கன் ஃபார்மிங்ல இருந்து நாட் எக்ஸ்பிரி. எனக்கு அது 200% வர வரைக்கும் எனக்கு 0.20% கிடைத்தே தீரும். பட் ஏர்லி பேர்டுல நான் 7 டேஸ்க்குள்ள அதை அப்டேட் பண்ணல அப்படின்னா எனக்கு எக்ஸ்பிரி. ஓகேங்களா? ரைட். இது ஏர்லி பேர்டுடைய டோக்கன் ஃபார்மிங். ரெஃபரல் பண்றோம். இப்ப நான் ரெஃபரல் ஃபார்மிங் கொடுத்துருக்கேன், எனக்கு பேர் மேட்ச் ஆச்சு ஆகல அப்படிங்கறத இதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப இதுல எப்ப பண்ணிருக்காங்க, ரைட். அப்ப இவங்க எல்லாரும் நமக்கு பேர் மேட்சிங் வந்திருக்கா, இப்ப எனக்கு ஒரு சைடு வந்திருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் வரல, இன்னொரு நபர் வரல அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? சோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பேர் மேட்சிங் பண்ணி கூட உங்களுடைய ஸ்பீடை நீங்க அதிகப்படுத்திக்க முடியும். இது ஏர்லி பேர்டு நமக்கு கொடுத்துடக்கூடிய எக்ஸ்ட்ரா ரிவார்ட். அடுத்து ரெஃபரல் ஸ்டேட்டஸ். ரெஃபரல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய டீம் டைரக்ட்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, தேர்ட் லெவல்ல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல சார். நீங்க இத ஆல் எலிஜிபிள் லெவல்ல கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க எல்லாத்தையும் கண்டுபிடிக்கும். அதே போல ஒவ்வொருத்தரும் ஆக்டிவ் ஃபார்மிங்ல இருக்காங்களா, இன்ஆக்டிவ் ஃபார்மிங்கிறதையும் நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஆக்டிவ் ஃபார்மிங் அப்படிங்கிறது இது, இன்ஆக்டிவ்ங்கிறது இங்க 0 வந்துருச்சுன்னா அந்த நபர் இன்ஆக்டிவ் ஆயிட்டாருன்னு அர்த்தம். இப்ப 100 பண்ணிருக்காரு ஆக்டிவ்ல, சோ இன்ஆக்டிவ்ல 0 ஆயிட்டாரு. 190 டேஸ் வரைக்கும் தான் ரெஃபரல் ரிவார்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ். 190 டேஸ். இப்ப இதை நீங்க கண்டுபிடிக்கலாம், ஒவ்வொரு லெவலையும் நீங்க தனித்தனியா பிரிச்சு கண்டுபிடிக்கலாம். இது ரெஃபரல் ரிவார்டு. அடுத்து ரெஃபரல் ஸ்டேட்டஸ். அடுத்து ரிவார்டு ஸ்டேட்டஸ். இந்த ரிவார்டு ஸ்டேட்டஸ்ங்கிறது யூசர் வேலட்ல இருந்து நீங்க ஃபார்மிங் பண்ணினாலும் சரி, டோக்கன் ஃபார்மிங்ல பண்ணாலும் சரி, அல்லது ரிவார்டு வேல்யூல பண்ணியிருந்தாலும் சரி, அதனுடைய ரிவார்டு எல்லாமே ஒரே இடத்துல வந்து இங்க சேமிக்கும். ரிவார்டுல இருந்து தான் நம்ம வித்ட்ரால் போட முடியும். இது நம்மளுடைய ரிவார்டு டீடைல்ஸ், நம்ம ஃபார்மிங் பண்ணது எத்தனை, அதுக்கு எவ்வளவு ரிவார்டு அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். இதுல டோக்கன் ஃபார்மிங் ரிவார்டு எவ்வளவு, வேலட் ஃபார்மிங் ரிவார்டு எவ்வளவுங்கிறத தனித்தனியா கண்டுபிடிக்கலாம். ஏர்லி பேர்டு ரிவார்டை கண்டுபிடிக்கலாம். ஏர்லி பேர்டு ரிவார்டு நமக்கு எவ்வளவு வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத அதை கண்டுபிடிக்கலாம். அடுத்து ரெஃபரல். நம்மளுடைய ரெஃபரல்ல இருந்து 20 லெவலுக்கு இருக்குன்னு சொல்லிட்டேன். 20 லெவல்ல இருந்து ஒவ்வொரு லெவல்ல எவ்வளவு நம்ம கமிஷன் வருதுங்கிறத கண்டுபிடிக்கலாம். அடுத்து ரெடீம் ரிவார்டு. டோட்டலா நமக்கு வந்திருக்கக்கூடிய ரிவார்டை நாம வித்ட்ரால் எடுக்கிறதுக்கு உண்டான இடம் இந்த ரெடீம் ரிவார்டு. அப்ப இந்த இடத்துல ரெடீம் ஆப்ஷன் இருக்கு. இந்த ஸ்டார்ட் நியூ டோக்கன் ஃபார்மிங் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க உங்களுக்கு செல்ஃப் ஃபார்மிங் பண்ணிக்கலாம் அல்லது அதர் ஃபார்மிங் நீங்க பண்ணிக்கலாம். செல்ஃப் அப்படின்னா உங்களுடைய ஐடி வந்துடும், அதர் அப்படின்னா அவங்களுடைய ஐடி போடுறதுக்குண்டான ஆப்ஷன் வந்துடும். சரிங்களா? இதுதான் நம்மளுடைய ரிவார்ட், ரெடீம் ரிவார்டுல இருந்து நம்ம எடுக்கிறது. சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டு கெட் பிவிசி மெட்டா டோக்கன். நான் பிவிசி மெட்டாவை வெளியெடுக்கணும் அப்படின்னா சிஸ்டம் என்ன சொல்லியிருக்காங்க, தினம் 10 பிவிசி $10 up to 10 reward value can be redeemed daily get PVC meta or connected wallet. இதை நீங்க சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, டைம் ரிக்வெஸ்ட், அதாவது இப்ப அப்டேட் நடந்துட்டு இருக்கனால காலையில 5:30 ஷார்ப்பா நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா டெய்லி $10 உண்டான பிவிசி மெட்டாவை
உங்களுடைய கனெக்டட் வேலெட்டுக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதை நீங்க ஐஎன்ஆரா பண்ணிக்கலாம், யூஎஸ்டிடியா மாத்திக்கலாம், பிஎன்பியா மாத்திக்கலாம், எத்தீரியமா மாத்திக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். ஓகே, அடுத்து வியூ டிரான்சாக்ஷன். ஒரு நாளைக்கு எனக்கு எவ்வளவு வருது அப்படிங்கிறத இதன் மூலியமாக நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? சோ இது ஒரு ஏப்ரல் மாசத்துல இருந்து இருக்கக்கூடிய பாஸ்புக். 1 இயர் மட்டும்தான் இது இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளுடைய பிவிசி மெட்டாவில் இருக்கக்கூடிய டோக்கன் ஃபார்மிங் ப்ராஜெக்ட். ஓகேங்களா? ரைட். அடுத்ததாக சீடு ஃபண்டிங் உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு புதிய பார்ட்னர்களை உருவாக்குறோம். ஸோ மினிமம் ஒரு 2500 ரூபாய் இருந்தாலே இப்ப பண்ண முடியும். ஸோ ஃபியூச்சர்ல கண்டிப்பாக 5000 மாறலாம், அல்லது 10,000 மாறலாம். அதுக்குண்டான பிவிசி மெட்டா காயின் நமக்கு கிடைக்கும். அதே போல அந்த ஸ்டேக்கிங்க்கு நமக்கு ரிவார்டும் கிடைக்கும். ஓகேங்களா? ஆனா சீடு பார்ட்னர் ஆனவங்களால மட்டும்தான் டோக்கன் ஃபார்மிங் பண்ண முடியும்னு சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இதை பண்ணுங்க. ஸோ அடுத்தது நாம செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுங்களா? பேசிவ் இன்கமத்தை ஏர்ன் பண்ணணும். பேசிவ் இன்கம் ஏர்ன் பண்ணணும். பேசிவ் இன்கத்தை எப்படி ஏர்ன் பண்ணுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு எவ்வளவு விரைவாக நமக்கு வருமானம் கிடைக்குங்கிறத ஒரு கிளான்ஸ் சொல்றேன். ஸோ அடுத்து எப்படி நீங்க அந்த டீமை உருவாக்கலாங்கிறதையும் சொல்றேன். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நாம எத்தனை பார்ட்னர்கள் வேணாலும் உருவாக்கலாம். ஓகேங்களா? அப்ப நம்ம ஒரு 10 பார்ட்னர்களை உருவாக்கி இருக்கோமா, ஒரு 5 ஜோடி அப்படின்னு கால்குலேஷன் பண்ணிக்கணும். சார் நான் 20 பேரை உருவாக்கி இருக்கேன் சார், 10 பார்ட்னர் உருவாக்குங்க. நான் சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட், இது பாசிவ் இன்கம்க்கு உண்டான ஆப்ஷன். பாசிவ் இன்கத்தை நீங்க சம்பாதித்தே ஆக வேண்டும். 1 to 2 வருஷத்துக்குள்ள உங்க லைஃபே சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா பாசிவ் இன்கம்குள்ள வாங்க. ஆக்டிவ் இன்கம்லயே டிராவல் பண்ணிடாதீங்க. ஆக்டிவ் இன்கம் ஓகே, பட் பாசிவ் இன்கமும் உங்களுக்கு வேணும். சரி சார், நான் ஒரு 20 பார்ட்னர்களை கொடுத்திருக்கேன், எனக்கு 10 ஜோடி ரெடி ஆயிடுச்சு, இப்ப சொல்லுங்க சார் என்னுடைய ப்ராஜெக்ட் நான் எப்படி பண்ணலான்ட்டு. ஈச் ஒன் பர்சன் $100 அண்ட் எபோ அங்க பண்ணிருந்தாங்கன்னா 10 ஜோடி வந்திருக்கு இல்லையா? சோ 1:2ங்கிறது மேல ஒரு 100, இந்த பக்கம் ஒரு 100, அந்த பக்கம் ஒரு 100, மொத்தம் $300 இருந்தா 1:2 ஒரு பேர். அப்ப நம்ம கிட்ட எவ்வளவு நடந்திருக்கு? 10 1:2 நடந்திருக்கு. அப்ப 10 பேர் மேட்சிங் நமக்கு நடந்திருக்கு. அப்ப 10 பேர் மேட்சிங் ஒரு நாளைக்கு இன்கம் $9, கிட்டத்தட்ட $270 பர் மந்த். சார் நான் அடுத்து 200 பண்ணிட்டோம். அப்படியே டபுள் பண்ணிடுங்க. இன்னைக்கு 10 பேர் இருந்தது, நாளைக்கு 20 பேர் மேட்சிங். ஏன்னா ஒரு ஜோடியில 2 1:2 இருக்கு. அப்ப 2 பேர், அப்ப 2 × 10 20 பேர். அப்ப ஒரு நாளைக்கு $18, $540 பர் மந்த் உங்களுடைய ரிட்டர்ன். சார் ஒவ்வொருத்தரும் 500 பண்ணிட்டாங்க. எது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த 20 பார்ட்னர்களை வைத்தே நீங்க லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிக்க முடியும். வெறும் 20 பார்ட்னர்களை வைத்து ஒவ்வொருத்தரும் 500 பண்ணிட்டாங்க. அப்ப ஒரு ஜோடியில எத்தனை 1:2 இருக்குன்னா 5 1:2 இருக்கு. அப்ப 10 × 5 50 பேர் மேட்சிங் ஒரு நாளைக்கு உங்களுக்கு $50 கிட்ட வருது. மாசம் $1,500 பர் மந்த் 1 lakh அண்ட் எபோ வருமானத்தை 500 பண்ணுனாவே இந்த மாசத்துல இருந்தே நீங்க சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம். இந்த மாசம், இந்த நாள் இல்ல இந்த மாசம் 20 பார்ட்னர்களும் 500 பண்ணிட்டாங்க. அப்படிங்கும் போது உங்களுக்கு அந்த இடத்துல 50 பேர் மேட்சிங். அடுத்த மாசத்துல இருந்து மாசம் 1 lakh அண்ட் எபோ அடுத்த மாசத்துல இருந்து நீங்க சம்பாதிக்க முடியும். சார் ஒவ்வொருத்தர் 1000 பண்ணிட்டாங்க. ஒரு ஜோடியில 10 1:2 10 × 10 100 பேர் மேட்சிங் நடந்திருக்கு. அப்ப 100 பேர் மேட்சிங்க்கு ஒரு நாளைக்கு $1 கால்குலேஷன் பண்ணுங்க. $100 மாசத்துக்கு $3000. அப்ப $3000 அப்படின்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் பர் மந்த். நம்மளுடைய ஏர்னிங்ஸ் 3 லட்சம் ரூபாய். நீங்க 20 பார்ட்னர்களை 100 கொண்டு வந்து ஒவ்வொருத்தரும் திரும்ப 100 ஆட் பண்ணா கூட ஒரு $1000 வரும்போது உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு 3 லட்சம் ரூபாய்க்கு உண்டான வருமானம் கிடைக்கும்.
சார் ஒவ்வொருத்தரும் $5000 பண்ணிட்டாங்க சார். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு கோல் செட்டிங் இருக்கணும். நான் ஒரு பிசினஸ் பண்றேன் அப்படின்னா குறைந்தது ஒரு 5 லட்சம் ரூபாய் நமக்கு தேவைப்படும். 5 லட்சம் ரூபாய் இல்லாம லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிக்க முடியாது. அது 5 லட்சம் ரூபாய் வச்சு சம்பாதிக்கவே முடியாது. அது பிவிசி மெட்டால மட்டும்தான் சாத்தியம். யோசனை பண்ணி பாருங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு $5000 100 பண்ணா கூட 50 முறை அவங்க பண்ணாங்கன்னா $5000 ரிலீஸ் ஆயிடும். அவங்களுடைய கோல் அச்சீவ் ஆயிடும். அப்ப ஒரு ஜோடியில 5000 நடந்திருக்கு அப்படின்னா 50 பேர் மேட்சிங், 50 × 10 500 பேர் மேட்சிங், 500 1:2. அப்ப $500 பர் டே அப்படின்னா கூட ஒரு மாசத்துக்கு $15000. $15000 × 95 போட்டு பாருங்க. குறைந்தது 13,50,000 ரூபாய் வரும் பர் மந்த். 13,50,000 ரூபாய் சார். இந்த 13,50,000 ரூபாய் பர் மந்த் ஏர்ன் பண்றேன் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு உங்களுடைய வருமானம் எவ்வளவு? 1 கோடி ரூபாய் தாண்டிடும் சார். சாதாரணமாக நம்ம கிட்ட இருக்கக்கூடிய 20 பார்ட்னர்களை 100 மடங்கில் $5000 ஒவ்வொரு பார்ட்னரும் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் இந்த வருஷம் 1 கோடி ரூபாய், அடுத்த வருஷம் 1 கோடி ரூபாய், அடுத்த வருஷம் 1 கோடி ரூபாய் நீங்க சம்பாதிக்க முடியும். அப்ப யோசனை பண்ணி பாருங்க. 20 பேர், அது ஃபர்ஸ்ட் லெவல் மட்டும். நமக்கு எத்தனை லெவல்? 20 லெவலுக்கு நமக்கு ரெஃபரல் ரிவார்டு இருக்கு. அந்த 2வது லெவல்ல நமக்கு பேர் மேட்சிங் முக்கியம் இல்ல, 3வது லெவல்ல பேர் மேட்சிங் முக்கியம் இல்ல, 20 லெவலுக்கும் பேர் மேட்சிங் முக்கியம் இல்ல. உங்களுடைய ரெஃபரல் ரிவார்டு தனியா வந்துடும். அப்ப ஒரு நாளைக்கு இதுல மட்டும் $500னா உங்களுடைய ரெஃபரல்லையும் சேர்த்து எவ்வளவு வரும்னு முடிவு பண்ணிக்கோங்க. அப்ப உங்களை நம்பி வந்திருக்கக்கூடிய அந்த 20 பார்ட்னர்களும் ஒரு மாசத்துக்கு 1 லட்சம், 10 லட்சம், 15 லட்சம் அவங்க சம்பாதிக்கிற அளவுக்கு நாம பயிற்சியும் அவங்களுக்கு உண்டான புரிதலையும் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும். இதுக்கு பேர் தான் வாழ வைத்து வாழ்வோம். நம்மளை நம்பி வந்திருக்கக்கூடிய அந்த 20 பார்ட்னர்களையும் சரியான முறையில அவங்களுக்கு பயிற்சியும் புரிதலும் கொடுத்து மாதம் 1 லேக் என்டியப்போ சம்பாதிக்க வச்சுட்டோம் அப்படின்னா அதனுடைய மன மகிழ்ச்சியே வேற. அவங்களுடைய மனசுல உங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்தினுடைய மதிப்பே வேற. கண்டிப்பாக எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்த அந்த பார்ட்னரை வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டாங்க. உங்களுக்குன்னு ஒரு இடம் அவங்களுடைய மனசுல இருந்தே தீரும். சோ மற்றவர்களை வாழ வைத்து வாழ்வது மகிழ்ச்சி. மற்றவர்களை வாழ வைத்து அவர்கள் மன மகிழ்ச்சியோட நம்மளை வாழ்த்துவது அது மிகப்பெரிய மகிழ்ச்சி. மற்றவர்களுடைய பிளெஸ்ஸிங்கோட நம்ம லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். யாரையும் ஏமாத்தல, யாரையும் கண்ணக்கட்டல, யாரையும் கொண்டு போய் குழிக்குள்ள தள்ளல. வாழ வைத்து வாழ்வோம். அதுக்குண்டான வழிமுறைகள் நம்ம கிட்ட இருக்கு. பிவிசி மெட்டாங்கிற பேக் போன் முதுகெலும்பு நம்ம கையில இருக்கு. பிவிசி மெட்டாங்கிறது கிரிப்டோ கரன்சி. சோ அதை யாராலும் அழிக்க முடியாது. அதுதான் நம்மளுடைய பாதுகாப்பு. ஓகேங்களா? சோ அற்புதமான ஒரு இடத்துக்குள்ள அழகா நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்குண்டான பயிற்சி நடந்துட்டு இருக்கு. ஆன்லைன், ஆஃப்லைன் எல்லாத்திலும் நடக்குது. நீங்க முடிவு பண்ணுங்க. நான் ஆக்டிவ் இன்கம் சம்பாதிக்கிறத விட பேசிவ் இன்கம் சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணுங்க. நான் ஒரு வருஷத்துல நான் இவ்வளவு சம்பாதிக்கணும், 2வது வருஷத்துல நான் இப்படி செட்டில் ஆகணும், 3வது வருஷத்துல மகிழ்ச்சியா நான் வாழ ஆரம்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுங்க. 3 வருஷம் டைம் எடுங்க. எல்லாருமே வந்த உடனே ஒரே மாசத்துல ஜெயிச்சிருந்து நினைச்சீங்கன்னா அது சினிமா படத்தை தவிர வேற எதுலயும் முடியாது. வாழ்க்கை இது ரியல். 3 to 5 வருஷம் போராடி பார்த்திருக்காங்க. நிறைய பேர் தோத்துருக்காங்க. ஆனா பிவிசி மெட்டாவில நீங்க போராட வேண்டாம். புரிதலோட, நம்பிக்கையோட பயிற்சி எடுங்க, முயற்சி பண்ணுங்க. இது சாத்தியம். நீங்க எவ்வளவு விரைவாக புரிதலும் பயிற்சி நம்பிக்கை எடுக்கிறீங்களோ அடுத்த வருஷமே உங்க லைஃப் மாறும். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதனால அனைத்து பிவிசி மெட்டா பார்ட்னரும் நம்பிக்கையோடும் புரிதலோடும் பயிற்சி எடுங்க. ஒவ்வொரு மீட்டிங்கும் டைமுக்கு கரெக்டா அட்டென்ட் பண்ணுங்க. நீங்க ஹோம்ஒர்க் பண்ணுங்க. உங்களால பிரசன்டேஷன் பண்ண முடியலையா, உங்களுக்கு தடுமாற்றம் இருக்கா, நீங்க பண்ணவே பண்ணாதீங்க. இன்விடேஷன் பண்ணுங்க. அவங்களை இந்த மீட்டிங் வர வைங்க. நீங்க என்ன சொல்லுவீங்களோ தெரியாது, அவங்க இந்த மீட்டிங்ல கலந்துக்கணும். தொடர்ந்து ஒரு 10 to 20 மீட்டிங் அவங்க கலந்துக்க வைங்க. இலவசம் தானே, இதுல பணம் கட்ட வேண்டியது இல்லையே. அவங்க கலந்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த புரிதல் வரும். அவங்க உங்களோட டிராவல் பண்ணுவாங்க.
சோ நீங்க என்னைக்கு அதனால புரிஞ்சுக்கிட்டு நீங்க பிரசன்டேஷன் பண்ண உங்களால ரெடியோ அன்னைக்கு நீங்க பண்ணுங்க. ஓகேங்களா? சோ அது வரைக்கும் பேசுறதுக்கு நிறைய லீடர்ஸ் இருக்காங்க, உங்க சப்போர்ட் லீடர் இருக்காங்க. அவங்கள கரெக்டா கைப்பிடிச்சுக்குங்க. பிவிசி மெட்டாவை உங்களுடைய மைண்ட்ல செட் பண்ணுங்க. பிவிசி மெட்டா தான் இந்த ஃபியூச்சர் ஆஃப் மணி நம்மளோட லைஃபே மாத்த போகுதுங்கிறத நல்லா முடிவு பண்ணி நீங்க இறங்குங்க. பிவிசி மெட்டாவில கண்டிப்பா நம்ம அனைவரும் ஜெயிப்போம்னு சொல்லிட்டு இன்றைய செஷனை நான் கம்ப்ளீட் பண்றேன். சோ அனைத்து பிவிசி மெட்டா பார்ட்னர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை சொல்றேன், பிவிசி மெட்டாவை நம்பிக்கையோடும் புரிதலோடும் பயிற்சியோடும் முயற்சி பண்ணுங்க. வெற்றி நிச்சயம் சொல்லிக்கிட்டு விடைபெறுகிறேன். வாழ்க பால்வின், வளர்க மக்கள். அனைவருக்கும் 1,00,000 பிவிசி மெட்டா உங்களுடைய ஒன்றில் வேலட்ல சேமிச்சு வைங்க. கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும்னு சொல்லிக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ லீடர்ஸ். தேங்க்யூ ஆல் ஆஃப் தேங்க்யூ சார். வணக்கம். நல்லா தெளிவாக புரிகிற மாதிரி இன்னைக்கு பிரசன்டேஷன் நல்லா புரிஞ்சுருக்கீங்க சார். ஃபர்ஸ்ட் நம்பிக்கை வேணும். இந்த நம்பிக்கையை வந்து நம்ம வரணும்னா நம்மளுடைய பிவிஎஸ் மெட்டால இறங்கணும். அதுல 100 டாலர் ஃபார்மிங் பண்ணி அது வந்து ரிவார்டு எவ்வளவு வருதுன்னு நம்ம பார்க்கணும் நாளைக்கு. அந்த ரிவார்டு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு நம்பிக்கை இருக்கா அடுத்தவங்கிட்ட போய் பேசலாம்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா அதுதான் உண்மை. அடுத்தவங்கிட்ட போய் பேசுறதுக்கு நம்மளுடைய கணக்குல வந்து வந்து விட்டது என்று சொன்னால் அதை நம்ம எடுத்து அடுத்தவங்கிட்ட சொல்லி ஃபார்மிங் பண்ண பிவிஎஸ் மெட்டாவில் இணைக்கிறது ரொம்ப ஈஸி சார். அது நல்லா தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லிச்சிங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஆசிரியர் கணக்காசிரியர் வந்து நமக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஸ்கூலுக்கு போகிறோம் 9:30 மணிக்கு 9 மணிக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆகிடும். 9:30 அந்த அரை மணி நேரத்துக்குள்ள எல்லா பிள்ளைங்களும் வந்துடுவாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் ப்ரேயர் பாடுவோம். ப்ரேயர் பண்ணணும்னா உள்ளே போயிடுவோம். அந்த கணக்குவாதியார் வந்து ஃபஸ்ட்டு கணக்கெடுத்து சொல்கிறதுக்குள்ள நம்ம ஸ்கூலுக்கு போயிடணும். நம்ம கணக்குவாதியார் வந்து கணக்கெடுத்ததுக்கு அப்புறம் போய் அதை நம்ம எப்படி ஸ்கூலுக்கு போனால் லேட்டாக போனோம்னா எப்படி கற்றுக்க முடியும் சார்? அது மாதிரி நீங்கள் அனைவரும் சீக்கிரம் வந்து கற்றுக்கணும். இந்த ஏடிப்பாளர் ஆப்பில் என்ன நன்மை கிடைக்கும், பிவிஎஸ் மெட்டாய்க்கு சேர்த்து வச்சா என்ன நன்மை கிடைக்கும் என்று தினந்தோறும் 5:30 6:30 சொல்லிட்டு இருக்காங்க லீடரு. நம்ம கற்றுக்கிட்டு இருக்கிறோம். விரைவில் கற்றுக்கொண்டு நம்ம லட்சங்கள் கோடிகள் சம்பாதிக்கலாம் என்று சொல்லி தெளிவாக சொன்னார்கள். அதனால கணக்குவாதியார் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக ஒவ்வொருத்தராக பேசுமாறு அழைக்கிறேன். உங்கள் கேள்விகள் சந்தேகம் இருந்தாலும் கேளுங்கள், அதுக்கு பதில் சொல்லுவார் என்று தெளிவாக பதில் சொல்ற இடத்துல அவர் இருக்கிறார். நம்ம கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். நம்ம தெளிவாக கேள்விக்கு கேட்கலாம் சார். வாங்க ஒவ்வொருத்தரும் கேளுங்க சார். குட் மார்னிங் சார், வெங்கடேஷ் சார். வெரி குட் மார்னிங் மதிவானன் சார். சார் இப்போ நான் வந்து ஒரு வேலைப்பாட்டில் வந்து இப்போ நான் வந்து 100 பண்றேன். ஓகே, ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் தான். நாளை ஒருத்தர் வந்து ஒரு 300 பண்றாரு, அதுக்கு அடுத்த நாள் ஒருத்தர் ஒரு 500 பண்றாரு. அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு எவ்வளவு கிடைக்கும் சார்? நீங்க எவ்வளவு பண்ணிருக்கீங்க? 100. நான் 100 தான் பண்ணிருக்கிறேன். எனக்கு இருக்கிற நண்பர்கள் வந்து ரெண்டாவது வந்து ஒரு ஏபினே வச்சுக்குவோம். இல்ல ஒரு ஏ நபர் ஒரு பி நபர்னே வச்சுக்குவோம். சரிங்களா? இப்ப வந்து நீங்க 100 இன்னைக்கு பண்ணிட்டீங்க. அந்த ஏ நபர் இன்னைக்கு பண்றாரா நாளைக்கு பண்றாரா? ஏ நம்பர் 2 நாள் கழிச்சு பண்றாரு, பி நம்பர் அதுக்கு 2 நாள் கழிச்சு பண்றாரு. ஆனா எவ்வளவு பண்றாங்க ஒவ்வொருத்தரும்? ஒருத்தர் 200 பண்றாருன்னு வச்சுக்கலாம், ஒருத்தர் 500 பண்றாருன்னு வச்சுக்கலாம். நீங்க எவ்வளவு பண்ணீங்க? 100 தான். ஆமா. அப்ப 1:2 அப்படிங்கிறது ஈவனா இருக்கிறதுக்கு பேர் தான் 1:2. அப்ப நீங்க 100 பண்ணிருக்கிறீங்க, இவர் 200 பண்ணிருக்காரு, அவர் 500 பண்ணிருக்காருன்னா உங்களுக்கு ஒரு பேர் மேட்சிங். அப்ப எந்த நாள்ல முடியும் அப்படின்னா, அவர் மூணாவதா ஒருத்தர் பண்ணார்ல, நீங்க ஃபர்ஸ்ட், அவர் 2, தேர்ட் ஒருத்தர் பண்ணார் இல்லையா, அவரு எத்தனாவது நாள்? நீங்க $100 பண்ணதுக்கு அப்புறம் 2வது நாளா, 3வது நாளா, 5வது நாளாங்கிறத நீங்க முடிவு பண்ணணும். அப்பதான் மொத்தம் 7 நாள் தான் ஏர்லிபேர்டனுடைய எக்ஸ்ட்ரா இன்கம் ஆஃபர். செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு, ரெஃபரல் ரிவார்டு எல்லாம் ஆஸ் யூசுவல் அப்படியே இருக்கு. அப்ப இப்ப 3வது நபர் ஒரு 5வது நாள் பண்றாரு. நீங்க சொல்ற கணக்கு பிரகாரம் இவர் 2 நாள், அவர் 3 நாள் அப்படின்னா ஒரு 5 நாள் ஆயிடும். அப்ப 5வது நாள் தான் உங்களுக்கு அந்த 1:2 பேர் மேட்சிங்கே கம்ப்ளீட்டட் ஆகுது. அப்ப 5வது நாளுடைய ஏர்லிபேர்ட் எக்ஸ்ட்ரா இன்கம் எவ்வளவு? ஃபர்ஸ்ட் நாள் 90%, 2வது நாள் 80,
மூன்றாவது நாள் ம் 70, நான்காவது ம் நாள் 60, ஐந்தாவது ம் நாள் 50. அப்ப 50. உங்களுக்கு நீங்க போட்டிருக்கக்கூடிய அந்த $100 டெய்லி ம் 0.50% எப்ப வரும்னா ம் அந்த ஐந்தாவது நாள்ல இருந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகும். சரி, இவங்க 500 பண்ணிட்டாங்க இல்லையா, அந்த மீதி ம் 400க்கும் அந்த 500க்கும் சேர்த்து உங்களுக்கு ரெஃபரல் ரிவார்டு வந்துடும். அது டெய்லி வரும் ஓகே 190 சார். டேஸ்க்கு. ஓகே, அப்ப நன்றி. நீங்க இந்த இடத்துல நீங்க இன்னொரு வேலை பண்ணணும். இன்னொரு வேலை ம் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமா எடுக்கலாம். என்ன பண்ணலாம்? இப்ப இந்த ஏங்கிற நபர் 200 பண்ணிருக்காரு இல்லையா, ம் அந்த பிங்கிற நபர் 500 பண்ணிருக்காரு, நீங்க 100, நீங்க இன்னும் ஒரு 100 பண்ணிட்டீங்க. ம் இப்ப என்ன ஆகும்னா 2 பேர் மேட்சிங் ஆயிடும். ம் ஏன்னா நீங்களே 200, இந்த ஏ பர்சன் 200, பி பர்சன் 500. அப்ப ம் 200 200 200 இந்த 1:2ல 2 பேர் மேட்சிங் அங்க நடக்கும். ஓகே. அப்ப 1:2ங்கிறது ஒரு 100 ஒரு 100 ஒரு 100 100ன் மடங்கில் கொண்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே சார். ஓகே, அப்ப நீங்க நன்றி. இந்த இடத்துல நீங்க எல்லாமே பேலன்ஸ் தான். பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், அருமையா கொண்டு போகும். சரிங்களா? ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். ஓகே, தேங்க்யூ மதிவாணன் சார், தேங்க்யூ. நீங்க ஏர்லிபேர்ட் அச்சீவராகவும் இருக்கிறீங்க. சோ பேசியதற்கு மகிழ்ச்சி. சோ விரைவில் நீங்க மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ, தேங்க்யூ. சோ அடுத்த பார்ட்னர்கள் கொஞ்சம் விரைவா வாங்க. உங்களுடைய கேள்விகள் அல்லது கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் பதிவு பண்ணலாம் ஓரிரு நிமிடங்களில். அதுக்கு அடுத்த கடைசியாக நன்றியுரையாக பரமசிவம் ஐயா அவர்கள் பேசுவார்கள். ஓகே, பேச வரவங்க வரலாம். சார் காலை வணக்கம் சார். உற்சாகமான காலை வணக்கம் முருகேசன் சார், திருச்செங்கோடு. அருமை வெல்கம். சார். 7 பேர் ஆப்பர் வந்து திட்ட விளக்கத்தை சொல்லி கொடுக்க அருமையா இருக்கு. நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் சார். அந்த சரி. ஐடியா படி நான் ஃபைல் பண்ணி ஃபைல வந்து நான் அனுப்புனாக்க டீம் வந்து செட் ஆகுறதுக்கு ஈஸியான வழி இருக்கு. இதுல வந்து ம், நம்ம வந்து பேர்வீன்ல ஆரம்பத்துல ஜாயின் பண்ணோம். எனக்கு ம், கீழே ஒரு 85 பேர் இருக்காங்க ம், டவுன்ல. ம். அதே மாதிரி என்னோட டவுன்ல வந்து குவாட்ஸ் அச்சீவர் வந்து 6 பேர் இருக்காங்க சார். அந்த சரி. 6 பேருக்கும் வந்து டிபியை வந்து இப்ப வந்து நம்மளுக்கு வந்து டாலரை மாத்துறாங்க. டாலரை வந்து நம்ம கொடுத்தோன்னே நம்மளுக்கு வந்து யூஎஸ்டியா மாத்தி தர்றாங்க. ம், அந்த இதை வந்து நம்ம வந்து ஒரு கிரீன் ஷாட் எடுக்கணும். ம், எடுத்து அதை ஃபைல் பண்ணணும் சார். ம். அதை கண்டிப்பா, ஃபைல் கண்டிப்பா. அதை ஃபைல் பண்ணி அதை வந்து நாம வந்து இப்ப 7 பேர் ஆப்பர்ல வந்து நல்ல ஒரு ஸ்கீமு. இதுல வந்து தினசரி நம்ம சம்பாதிக்கிறதுக்கான வழியை கொடுத்துருக்காங்க. நம்ம 7 பேர் ஆப்பரை வந்து நம்ம வந்து கையில எடுத்திருக்கோம். இப்ப நாம எத்தனை 7 பேரை ஜாயின் பண்ணிருக்கோம்னு சொல்லி அதை ஒரு ஜெராக்ஸ் எடுக்கணுங்க சார். அதையும் ஃபைல் பண்ணணும். அதே போல நம்ம வந்து வர்ற வருமானத்தை ஒரு நாளைக்கு எவ்வளவு வருதோ அந்த வருமானத்தையும் தினசரி நம்மளுக்கு வர்றதை வந்து அது ஒரு கிரீன் ஷாட் எடுக்கணும். எடுத்து எல்லாமே ஃபைல் பண்ணி வச்சுக்கிட்டு டீம் கிட்ட நம்ம போய் பேசும்போது அதை ஓபன் பண்ணி காட்டினா அனைவரும் நம்புவாங்க. நம்பும் போது நம்ம வந்து பேசணும்னு அவசியமே இல்லை. நம்ம ஃபைல் பேசுவோம் சார். ஃபைலை தூக்கி போட்டா அவங்க கிட்ட வந்து விளக்கத்தை சொல்லி என்னோட டவுன்ல வந்து பேர்வீன்ல இத்தனை பேர் வச்சிருந்தேன், இத்தனை பேர் வந்து குவாட்ஸ் அடிச்சிருக்காங்க, ஓனிஸ் அடிச்சிருக்காங்க, பேல்ல இருக்காங்க, எல்லாத்தையோட போட்டோவும் நான் கண்டிப்பா எல்லாத்தையும் வச்சிருக்கேன். அந்த போட்டோவோட நம்ம காட்டும் போது இவர் வந்து 2020 என்ட்ரி போட்டிருக்காரு, இது வரைக்கும் இத்தனை பேரை ஜாயின் பண்ணியிருக்காரு, இவ்வளவு வருமானத்தை எடுத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து நம்பகத்தன்மை வரும். நம்பிட்டாங்கன்னு வைங்க, 7 பேர் ஆப்பர்ல 20 சார் 100 பேரை கூட நம்ம கொண்டாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல நம்மளுக்கு லீடர் வந்து ஒத்துழைப்பு நல்லா கொடுக்குறாங்க. நம்ம வந்து மீட்டிங்ல வந்து அட்டன் பண்றதுக்கு அவங்க லிங்கை அனுப்பி அவங்கள மீட்டிங் அட்டன் பண்ண வச்சுட்டா நம்ம உட்கார்ந்த இடத்துல இருந்து அவங்க தேடிக்கிட்டு வந்து நம்ம கிட்ட என்ட்ரி போட்டு போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க சார். என்னால வெளியில சுத்த முடியாது, நான் ஹோட்டல் கடை வச்சிருக்கேன். இதைத்தான் நான் ஃபாலோ பண்றேன்.
இதே மாதிரி நீங்களும் அனைவரும் வந்துருங்க மீட்டிங்ல அத்தனை பேரும் இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணி இதை பண்ணீங்கன்னாக்க ஏழு பேர் ஆப்பரில் லட்சங்களும் கோடிகள் இல்லைங்க சார், மில்லியனர் ஆகுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதே போல அனைவரும் செய்யுங்க, செஞ்சு நீங்க டீமை டெவலப் பண்ணுங்க. நன்றிங்க சார். நன்றி சார், நன்றி. ஸோ நீங்க சொல்றதெல்லாம் உண்மை. ஏன்னா எல்லாமே நம்ம ஒரு ப்ரூஃப் வச்சுட்டு பேசினா நல்லா இருக்கும். அதுதான் இப்ப நம்ம வீக்லி சார்ட் அண்ட் டெய்லி இன்கம் சார்ட்டுங்கிற 2 சார்ட்டை நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன். நீங்க பிரிண்ட் எடுத்திருக்கிறீங்க. ஸோ அதுல நீங்க நோட் பண்ணி வைங்க. அந்த ஃபைல் நீங்க சொல்ற மாதிரி பேசும். கண்டிப்பாக நீங்க சொல்றது எல்லாமே நடக்கும் சார். அது மக்களுக்கு ஒரு புரிதலாகவும் இருக்கும். வாழ்த்துக்கள் சார், வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றிங்க சார். நன்றி. ஸோ அடுத்த பார்ட்னர்கள் கொஞ்சம் விரைவா வாங்க, பேசுவோம். ஓகே, சரி, நிறைவுரை வரலாம்னு நினைக்கிறேன். வேற பேசுறதுக்கு தயாரா இல்ல. சரி, சார் ஒரு நிமிஷம் நவநீதத்தை பேச சொல்லலாம் சார். ஓகே, அவரு நவநீதன் சார் மைக் ஆன் பண்ண முடியுங்களா? அவர் ஸ்ரீலங்காவில் இருக்காரு. ஸோ அங்கிருந்து நம்ம மீட்டிங்ல கலந்துருக்காரு. ஸோ அவர் ஒரு வார்த்தை பேசுறதுக்கு தயாரா இருக்காரு. வெல்கம் நவநீதன் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். நீங்க சொல்லிட்டீங்க, அதெல்லாம் என்ன கலைச்சி வந்துருக்கீங்க எனக்கு. நான் பெரிய ஒரு அமௌண்ட் போட்டுட்டு தான் ஆயத்தம் பண்ணிருந்தேன். ஓகே, 300 பேரிங் எத்தனை முடிச்சிருக்கீங்க? 2 முடிச்சிருக்கேன் இது வரைக்கும். வாழ்த்துக்கள். உங்களுடைய கோல் செட்டிங் எத்தனை பேர் மேட்சிங் பிடிக்கணும்னு கோல் செட்டிங்? 20 பேர் மேட்சிங் முடிக்கணும். சூப்பர் சார், சூப்பர், அருமை. அதே போல ஒரு டீம் கட்டமைப்பையும் நீங்க உருவாக்குறதா சொல்லி இருக்கிறீங்க. அதையும் விரைவில் நீங்க உருவாக்குங்க. ஸ்ரீலங்காவில ஒரு மிகப்பெரிய ஒரு மீட்டிங் உங்களுடைய தலைமையில அங்க நடக்கும். அதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். கண்டிப்பாக வெற்றி பெற வாழ்த்துக்கள் சார். நீங்க பேசுனது மன மகிழ்ச்சி. ரைட், தேங்க்யூ. நன்றி சார். நன்றி. ஓகே லீடர்ஸ், அருமையா ஸ்ரீலங்காவில இருந்து அவர் இன்னைக்கு நம்ம கிட்ட பேசியிருக்காரு. மீட்டிங் ஆன் பண்ண அடுத்த செகண்டே அவர் உள்ள இருப்பார். இன்ன வரைக்கும் அவர் டிலே ஆனதே கிடையாது, லீவ் எடுத்தது கிடையாது. 87வது மீட்டிங், ஒரு மீட்டிங் கூட அவர் மிஸ் பண்ணதே கிடையாது. சோ மிகப்பெரிய ஒரு வெற்றியாளரா கண்டிப்பா அவர் வருவாருன்னு சொல்லி வாழ்த்துறேன். வாழ்த்துக்கள் நவநீதன் சார், வாழ்த்துக்கள். சோ அடுத்த பார்ட்னர்கள் விரைவா வாங்க. பேச விருப்பப்படுறவங்க உடனே மைக் ஆன் பண்ணுங்க. ஓகே, நிறைவு பகுதிக்கு வரலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஈரோட்டை சேர்ந்த மின்சாரத்துறையிலிருந்து இன்னைக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகி இன்னைக்கு இந்த பிவிசி மெட்டா பால்வின் சிஸ்டத்துல இருந்து இன்னைக்கு பிவிசி மெட்டா வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா டிராவல் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பையும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க நல்ல ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு டிராவல் ஆயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஏலிபேர்டு 3 ஏலிபேர்டுக்கு மேல முடிச்சிருக்காங்க. இந்த வாரம் மறுபடியும் ஏலிபேர்டு கம்ப்ளீட் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களதான் இன்னைக்கு நிறைவுரை வழங்குறதுக்காக வெல்கம் பண்றேன். ஸோ வெல்கம் மிஸ்டர் பரமசிவம் சார், வெல்கம். நிறைவுரை தாருங்கள். நன்றி, வாருங்கள். வாழ்த்துக்கள் பரமசிவம். ஹலோ, வாழ்த்துக்கள். பரமசிவம். பிவிசி மெட்டா குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது ஸ்ரீலங்காவிலிருந்து பேசிய நண்பர் நவநீதன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இங்க இருக்கிறவங்க யாருமே அதிகமா பேசுறதுக்கு விருப்பப்படுறது இல்லை. அவர் ஸ்ரீலங்காவிலிருந்து டெய்லியும் பார்த்துட்டு டெய்லியும் பேசுறாருன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவருக்கு சீக்கிரம் வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மதி ஒரு கிளாரிபிகேஷன் கேட்டாரு. இந்த கிளாரிபிகேஷன் கேட்கக்கூடியது எல்லாருமே கேட்கக்கூடியதுதான். அதுக்கு தகுந்த மாதிரி பதில் கொடுத்தீங்க. அந்த பதிலுக்கும் நன்றி. எனவே அவர் பிரேட் நாகராஜன் அவர்கள் ஒரு சிறிய கதை மாதிரி பள்ளிக்கூடத்தை பத்தி சொன்னாரு. அதுக்கும் அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இதுவரையில் இந்த 87 மீட்டிங்லையும் நீங்க எல்லோருக்கும் அறிவுரை வழங்கிட்டு இருக்கிற பிரேட் வெங்கடேசன் அவர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு பகுதியை இத்துடன் நிறைவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ அருமையான உங்களுடைய நிறைவுரை இருந்தது, மன மகிழ்ச்சி. ஸோ இந்த ஒவ்வொரு நாள் நடக்கக்கூடிய நம்மளுடைய ப்ரோக்ராம் யூடியூப்ல அப்டேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதை எல்லாருமே நீங்க ரிப்பீட் வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்க புதுசா யாரா இருந்தாலும் அவங்களுக்கு இதை அனுப்பிச்சுட்டு ஃபாலோ பண்ண வைங்க. தொடர்ந்து மீட்டிங் அட்டன் பண்ணுங்க. நிறைய உங்களுடைய பார்ட்னர்ஸ் உருவாக்குங்க. பேசிவ் இன்கத்தை நீங்க அடையணும் அப்படின்னா நிறைய நண்பர்களை உருவாக்குங்க. ஸோ அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ பரமசிவம் சார், தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்று நிறைவுரை பண்ணியாச்சு. ஸோ மீண்டும் நாளை காலை 5:30க்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.